நண்பர்களே, வேலூர் மாவட்டத்தில் வேலூர் கோட்டைக்கு பின்னாடி இருக்க நாகாத்தம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், கோயிலில் பார்த்திங்கன்னா சர்ப்பங்களுடைய சிலைகள் நிறையா இருக்குது. ஸோ மரத்துக்கீழே பெரிய ஆலமரம், மரத்துக்கீழே இவ்வளோ சர்ப்பங்கள் இருக்குது. ஸோ சின்ன ஒரு கொடி மரம் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 2 விநாயகரை வந்து ரொம்ப சூப்பராக காட்சி அளிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முனீஸ்வரன். இங்கே வந்து மாடெல்லாம் வளர்க்குறாங்க போல். ஸோ மாடு இப்போ இல்லை. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப மன அமைதிக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஸோ அம்மனை தரிசனம் பண்ண மாதிரியாக இருக்கும். பாருங்கள், ஆஞ்சநேயர். ஸோ எல்லாம் பூஜை, அம்மன் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாமி பக்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓய், ஸோ உங்களுக்கும் இந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வெளியூர் ஆட்களும் வந்து இந்த கோயிலை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களை. ஸோ இதுதான் இந்த கோயில் தான் வந்து நாகாத்தம்மன் கோவில். அங்கே பார்த்திங்கன்னா கொலு பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க நவராத்திரிக்காக. இங்கே வந்து காலையிலே பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க போல், ஹோமங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, புதுசாக என்னுடைய சேனல் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.